ஓ ஓ ஓ நமோऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटम् ज्ञानपिठेसरं हरिकथा सम्बोधना बोधितं लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयात् भारतपङ्कजं कलिमल प्रध्वंसिन श्रेयसे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्. இந்த மகாபாரதம் சாந்தி பருவம் கடந்த வாரம் நாம 152வது அத்தியாயம் வரைக்கும் பார்த்தோம். போன வாரம் ஒரு வேடனின் பொருட்டு இரண்டு பட்சிகள் எவ்வாறு தன்னுடைய உயிரை தானே மாய்த்து கொண்டது என்பதையும் அதன் காரணமாக அந்த வேடன் மனம் எவ்வாறு மாறி உயர்ந்த தவத்தை செய்தான்ங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஜனமேஜயன் அப்படிங்கக்கூடிய பெயருடைய இன்னொரு ராஜா, அந்த ராஜாவுக்கும் இந்திரோதர் அப்படிங்கக்கூடிய ஒரு தபஸ்விக்கும் நடந்த உரையாடல்கள், இதையெல்லாம் விளக்கமாக பார்த்தோம். அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, இது 153வது அத்தியாயம். யுதிஷ்டிரர் பீஷ்மரிடத்தில் கேட்கின்றார், இந்த உலகத்தில் மரணத்தை அடைந்த ஒருவன் மீண்டும் உயிர் பிழைக்க முடியுமா? அப்படி ஏதாவது சம்பவங்கள் நடந்திருக்கின்றதா, தங்களால் காணப்பட்டுள்ளதா, அல்லது தாங்கள் இதை குறித்து கேட்டிருக்கின்றீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்படி நமக்கே இதெல்லாம் படிக்கும்போது இஸ் இட் பாசிபிள், ஏன்னா இந்த உலகத்தில் மாற்ற முடியாதது அப்படின்னு ஒன்று இருந்தால் என்ன இருக்கும்? அது மரணமாகத்தான் இருக்கும். அப்படி மரணத்தை அடைந்தவர்களே உயிர் பிழைத்திருக்கின்றார்களான்னு ஒரு கேள்வி. அப்ப பீஷ்மர் அதற்கு முன்பு ஒரு முறை நைமிஷாரண்யத்தில் நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னு அவரே சொல்றார். அவர் பார்த்திருக்கலாம், இல்லைன்னா அவர் இதை கேட்டிருக்கலாம். ஒரு அந்தணர் ஒருவர், அந்த அந்தணருக்கு ஒரு சின்ன குழந்தை, ஒரு பாலகன் ஒருவன் இருந்தான். அந்த பாலகன் ரொம்ப சிறு வயதிலேயே அவன் இறந்துட்டான். இறந்த உடனே அந்த குழந்தையை கொண்டு போய் அந்த மயானத்தில் எரிப்பதற்காக அவர்கள் எல்லோரும் கொண்டு சென்று, அப்புறம் உட்கார்ந்து எல்லாம் அழுதுட்டு எரிக்கலாம் அப்படின்னு சிதையெல்லாம் மூட்டுறதுக்கு தயாராகும் பொழுது, அப்போ ஒரு கழுகு ஒன்று வந்தது எங்கே. அந்த கழுகு அங்கே இருக்கக்கூடிய அந்த சுற்றத்து உறவினர்களை எல்லாம் பார்த்து, அப்படி இப்படி ஒரு பச்சிளங்குழந்தையாக இருக்கின்றது, அதை போய் எரிக்க போறீங்களே அப்படி. அதனால பிரேத ரூபமாக இருக்கக்கூடிய இந்த குழந்தையை கால்நடத்தில் விட்டு விட்டு இப்படி நீங்கள் போகலாமா அப்படி. அதனால போகக்கூடாது. போகக்கூடாது இல்லை, இங்க இந்த மயானத்தில் இருப்பதால் என்ன பிரயோஜனம்? அதனால கால்நடம் விட்டு விட்டு நீங்கள் போய்விட வேண்டும். அதனால நீங்க கிளம்பி போங்க, ஏன்னா மரணத்தை அடைந்தவர்கள் திரும்பி வரமாட்டார்கள் அப்படின்னு ஒரு உபதேசம் அவர்களுக்கெல்லாம் பண்றது. சர்வேன கலு மர்த்தவியம் மர்த்திய லோகே பிரசூயதா கிருதாந்த விகிதே மார்க்கே மிருதம் கோ ஜீவயிஷ்யதி கம்யதாம் ஸ்வம் அதிஷ்டானம் சுதஸ்நேகம் விஸ்ருஜ்ய வை அப்படி. சர்வேன கலு மர்த்தவியம், see all those who are born they must die. மர்த்திய லோகே பிரசூயதா, this world is called மர்த்திய லோகம். This is the order of this world. கிருதாந்த விகிதே மார்க்கே மிருதம் கோ ஜீவயிஷ்யதி அப்படின்னா, when this is how destiny is, who can change that? யாரால விதியை மாற்ற முடியும்? கம்யதாம் ஸ்வம் அதிஷ்டானம், ஆனால் நீங்கள் எல்லோரும் புறப்பட்டு போங்கள். சுதஸ்நேகம் விசுர்ஜவை, இந்த புத்திரன் மீது இருக்கக்கூடிய பற்றையெல்லாம் விட்டு விட்டு போங்கள்னு அந்த கழுகு என்ன பண்றது, அங்கே கூடியிருக்கிறவர்களை பார்த்து சொல்றது. அது கேட்ட உடனே அவர்கள் எல்லாரும் என்ன பண்றார்கள், அந்த குழந்தையை அங்கேயே விட்டுட்டு, இன்னும் எரிக்கல, திரும்பலாம் விட்டுட்டு திரும்பலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது திடீர்னு அந்த இடத்துல என்ன பண்றது, ஒரு சின்ன வலையிலிருந்து
குடு 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 குடுன்னு ஒரு நரி வேகமாக ஓடி வந்து, இப்படி இந்த கழுகுனுடைய எல்லாம் பேச்சை கேட்டு நீங்கள் மோசம் போறதுக்கு இருந்தீர்களே! நீங்கள் எல்லாம் மூடர்களா? இன்னும் வந்து சூரியன் அஸ்தமனமே ஆகல. இன்னும் சூரியன் இருக்கின்றான். அதனால நீங்கள் எல்லோரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. பார்க்கிறதுக்கு இந்த குழந்தை வந்து ரொம்ப அழகான குழந்தையாக இருக்கிறது. இது வந்து இறந்து போயிட்டதுன்னு நம்பவே முடியாது. ஒரு முகூர்த்த காலத்துல கூட இந்த குழந்தை வந்து ஜீவிக்கலாம். அதனால இப்படி புத்திரனை எல்லாம் விட்டுட்டு, கருணை இல்லாமல் போறீங்களே! ஏதோ சாப்பிட்டு எச்சிலைய தூக்கி போட்டு போற மாதிரி, இந்த குழந்தைய வந்து நீங்கள் எல்லாரும் போட்டுட்டு இப்படி போறீங்களே! அப்படின்னு சொல்லி அந்த நரி கோவாவேசத்தோட என்ன பண்றது? அது சொன்னது. அந்த நரி சொல்றத கேட்டுட்டு என்ன பண்ணாங்க, பெறப்படலான்னு போனவங்கல்லாம் திரும்பி என்ன பண்றாங்க, திருப்பி அவர்கள் எல்லாம் வர்றார்கள். அவர்கள் வந்த உடனே கழுகு திருப்பி அவர்களை பார்த்து தலையில அடிச்சுன்றது அப்படின்னு. ஏன் இப்படி நரி சொல்றதை எல்லாம் கேட்டு, நடக்காத ஒரு விஷயத்து நடந்து விடும்னு நம்பி திரும்பி வர்றீங்களே, இந்த உலகத்துல 4 விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். யார் ஒருவன் வந்து சொந்த புத்தியைக் கொண்டு, சொந்த அறிவைக் கொண்டு நடக்கின்றானோ, அவன் வந்து உத்தமன். இதெல்லாம் கவனமா கேட்கணும். அப்ப சொந்த அறிவு அப்படி இருக்கணும். ஏன்னா நமக்கு சொந்த அறிவு அப்படி இருந்தால், நம்ம சொந்த அறிவின்படி நடப்பவன் வந்து உத்தமன். யார் ஒருத்தன் நல்லா ஆலோசித்து நிர்ணயம் செய்கின்றார்களோ. குருவினுடைய அறிவை கேட்டு நடப்பவன் மத்தியமன். இன்னொருத்தர் சொல்றத கேட்டு நடக்கக்கூடியவர்கள். பெரியவர்கள் சொல்றதை கேட்டு நடப்பவர்கள். ஏன்னா சுய புத்தி இல்லைனாலும் பரவால்ல. இன்னொருவருடைய வழிகாட்டுதல் கூட நடக்கக்கூடியவர். தே ஆர் மச் லெஸ்ஸர். அவர்கள் வந்து அதமர்கள். நண்பர்களுடைய சொல்லை கேட்டு நடக்கின்றார்களா இல்லையா அப்படின்னா, அவர்கள் எல்லாம் அதமர்கள். குருவினுடைய சொல்லை கேட்டு நடப்பவர்கள் மத்தியமர்கள். நண்பர்களுடைய சொல்லை எல்லாம் கேட்டு நடக்கக்கூடியவர்கள் அதமர்கள். அப்படி இருக்கும் பொழுது, நீங்க இந்த நரியினுடைய சொல்லை கேட்டு, இந்த குழந்தை உயிர் பிழைச்சிடும்னு நினைக்கிறீர்களே, உங்களைப் பற்றி நான் என்ன சொல்ல முடியும்? ஒரு முறை கல்லை தூக்கி மேல எறிந்த பிறகு, அந்த கல் கீழ வராமல் இருக்குமா? அதே மாதிரி மானுடர்கள் இந்த உலகத்தில் பிறந்தால், நிச்சயம் வந்து அவர்கள் அழிந்து போய்விடுவார்கள். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க எல்லாம் திரும்பி போங்கன்னு. யார் சொல்றாரு இது? இது வந்து கழுகு வந்து எல்லாரையும் திரும்பி சொல்றது. விஷயம் என்னன்னா, ஏன் இந்த கழுகுக்கும், நரிக்கும் இப்படி போட்டின்னா, கழுகு வந்து சூரிய அஸ்தமனத்திற்குள்ள தான் என்ன பண்ணும், இவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னா, அந்த பிரேதத்தை அது சாப்பிடலாம். நரி வந்து பகல்ல பிரேதத்த சாப்பிடாது அப்படின்னு. அதுக்கு கொஞ்சம் சூரிய மனமெல்லாம் அஸ்தமனமாயி இவங்கெல்லாம் போயிட்டாங்கன்னா, மெதுவா உட்கார்ந்து என்ன பண்ணலாம், அப்ப காத்திருந்து பார்ப்பார்கள். அப்புறம் ராத்திரி அது சாப்பிடலாம் அப்படின்னு. அதனால நம்மளுடைய புத்தி கூட அப்படிதான் அப்படின்னா. சில நேரம் என்ன இருக்கிறதோ நரி மாதிரி புத்தி இருக்கும். சில நேரம் என்ன இருக்கும் அப்படின்னா, கழுகு மாரி ஒரு புத்தி இருக்கும் அப்படி. இதெல்லாம் வந்து மனிதர்களுடைய புத்தியை குறித்து சொல்லக்கூடிய விஷயம். அதனால தான் கழுகு, நரி அப்படின்னு கதைகள் எல்லாம் சொல்றார்கள். அதனால கழுகு என்ன சொல்றது? போயிடுங்கன்னு சொல்றது. நரி என்ன சொல்றது? சூரியன் அஸ்தமனம் ஆகுற வரைக்கும் போகாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே. அடுத்து கழுகு, நீங்க எல்லாம் திரும்பி போங்கன்னு சொன்ன உடனே, இவங்க எல்லாம் திரும்பி போறதுக்கு முயற்சி செய்றாங்க. உடனே அந்த நரி சொல்றது, கொஞ்சமாவது நீங்க முயற்சி செய்யக்கூடாதா? மனிதன் கொஞ்சம் முயற்சி செய்தான்னா, அந்த மனிதனுக்கு ஒரு தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் சித்திக்கும். ஆனால் நீங்க கொஞ்ச நேரம் காத்திருந்து, அட்லீஸ்ட் சூரிய அஸ்தமனம் வரைக்குமாவது நீங்கள் எல்லோரும் காத்திருக்க வேண்டும் சொன்னோனே, தே ஆர் அண்டர் டயலமா. நான் நினைக்கிறேன், இந்த 2 பேரும் ஆர்க்யூ பண்றத பார்த்து அவன் எழுந்துடுவான் போல இருக்கு. ஒருவேளை செத்தவர்கள் சம்டைம்ஸ் இன்னும் இவங்க 2 பேரும் இப்படி விவாதம் பண்றத கேட்டுட்டு அவன் உயிர் பிழைக்கிறதுக்கு கூட ஒரு வேளை ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்து கழுகு சொல்றது, நான் வந்து இந்த மயானத்துல 1000 வருஷமா இருக்கிறேன். எத்தனையோ பிரேதங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது அப்படி. என்னுடைய சரித்திரத்துல இதுவரைக்கும் எந்த ஒரு மரித்த உடலும் மீண்டும் உயிர் பிழைத்ததாக சரித்திரமே கிடையாது. அதனால இந்த மூடனான நரி சொல்றதை கேட்காமல் இந்த குழந்தையை எங்கேயே விட்டுட்டு நீங்கள் எல்லாரும் போறோங்க அப்படின்னு சொன்ன உடனே, திருப்பி நரி சொல்றது, இந்த கழுகு சொல்றத கேட்காதீங்க. சரி யாரோ ஒருத்தர் சித்தர், இல்லைன்னா ஒரு முனிவர், ஒரு பெரிய யோகி, இல்லைன்னா ஏதாவது ஒரு தேவதை உங்களுக்கு ஏதாவது ஒரு சகாயம் செய்ததுன்னா, ஒருவேளை அந்த குழந்தை வந்து உயிர் பிழைப்பதற்கான சாத்தியம் இருக்கின்றது. அதனால நீங்க திரும்பி போகாதீங்கன்னு இந்த ஆர்குமெண்ட் வந்து நான் ரொம்ப ஷார்ட்டா முடிச்சுட்டேன். இந்த அத்தியாயம் படிச்சு பார்த்தீங்கன்னா, மாறி மாறி போத் ஆஃப் தெம் இந்த கழுகும் நரியும் நிறைய காரணங்களை எல்லாம் ரொம்ப சாதுரியமான வார்த்தைகள் எல்லாம் பேசின உடனே,
இந்த உறவினர்களுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கேயே போறதா இல்ல வரதான்னு தெரியாமல் கண்ணீர் மல்க என்ன பண்ணுவார்கள், அப்படியே நின்று விடுவார்கள். சரி, அவர்களுடைய ஸ்திதியை பார்த்து அப்படி some miracle always happens. See, in this world miracle do happen, but don't wait for miracle to happen. அப்படி அதனால ஏதாவது அதிசயம் நடக்கணும்னு நாம என்ன பண்ணணும், அதிசயத்தையும் வெறும் அதிர்ஷ்டத்தையும் மட்டுமே நம்பிட்டே இருக்க முடியாது. அப்படி ஒருவேளை இங்க வந்து அந்த குழந்தை உயிர் பிழைக்கிறதுனா ஒரு காரணம் இருக்கலாம் அப்படின்னு. See, இந்த குழந்தை, இறந்த குழந்தை உயிர் பிழைத்ததா இல்லையா, எப்படி உயிர் பிழைத்ததுங்கிறதெல்லாம் வந்து இந்த கதையினுடைய முக்கியமான தாற்பயம் கிடையாது. முக்கியமான தாற்பயம்ங்கிறது வேறொரு விஷயம். பட் அது சொல்றதுக்காக நமக்கு என்ன பண்றார்கள் அப்படின்னு இந்த கதையின் மூலமாக ஒரு விஷயத்தை மகாபாரதம் வந்து நமக்கு வலியுறுத்துகின்றது. when this was going on அப்படின்னு சடன்லி லார்ட் வாண்டட் டு கிரேஸ் தம் அப்படின்னு. அப்ப அந்த நேரத்துல என்ன ஆகுது, ததா தயோஹோ விவாதக விஜான விதுஷோத்வயோ பாந்தவானாம் ஸ்திதானாம் ச அப்யுபாதிஷ்ட சங்கரஹ அப்படின்னு இந்த ரெண்டு நரியும் கடுவும் சொல்றதையெல்லாம் பார்த்துட்டு அந்த உறவினர்கள் எல்லாம் அப்படியே கண்ணீரும் கம்பளையமாக நிறுத்து வருத்தத்தை எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பரிதாபப்பட்டு அங்க வந்து சிவனே என்ன பண்றாரு, அந்த மயானத்துல அங்கே வந்து பிரத்யக்ஷமாறாரு. பிகாஸ் ஹி வாஸ் இன்ஸ்டிகேட்டட் பை பார்வதி. இவங்க இதெல்லாம் நடந்ததை பார்த்துட்டு அவங்களுக்கு பாவம் நம்பிக்கையும் வரல, அதே நேரத்தில் அவநம்பிக்கையும் இல்லை. ஏதாவது ஒரு அதிசயம் நம்மளுடைய குழந்தையினுடைய விஷயத்துல நடந்து விடாதான்னு நினைக்கும் பொழுது திடீர்னு என்ன பண்றாரு, பார்வதி என்ன பண்றாரு, போங்க போங்க சும்மா தானே இருக்கீங்க, வேலை விட்டு இல்லாம போய் அந்த குழந்தையை போய் காப்பாத்துங்கன்னு சொன்னோன்னு சங்கரர் என்ன பண்றாரு அப்படின்னா பிரத்யக்ஷமை அப்படின்னா கருணையோடு நனைந்த கண்கள்னு எழுதியிருக்கிறாரு. சுவாமியினுடைய கண்கள் அவ்வளவு ஒரு கருணை. அப்படி ஈவன் லார்ட் டசன்ட் வாண்ட் எனிபடி டு டை. பகவானே மனிதர்கள் ஜீவர்கள் மரிப்பதை இன்னும் மரணிப்பதை ஒரு பொழுதும் அவர் விரும்புவது கிடையாது. ஏன்னா அவருக்கு பெயரே மிருத்யுஞ்சயன்னு பெயரா இல்லையா சுவாமியினுடைய பெயரே. ஆனால்தான் மரணம்ங்கிறது எல்லோருக்கும் நேரக்கூடியது தான். அந்த மரணத்தை நாம் தேர்ந்தெடுக்கின்றோமா அல்லது அந்த மரணம் நம்மை தேர்ந்தெடுக்கின்றதாங்கிறது தான் விஷயம். அறிவுடையவர்களாக இருந்தால் என்ன பண்றார்கள், மரணத்தை தேர்ந்தெடுக்கின்றார்கள். அஜானத்தில் இருப்பவர்கள் என்ன பண்றார்கள், மரணத்தில் போய் சரணடைந்து விடுகின்றார்கள். இஸ் தேர் எனி பாசிபிலிட்டி டு கான்குவர் டெத் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன இருக்கு, சர்டன்லி தேர் இஸ் அ பாசிபிலிட்டி. நாட் ஜஸ்ட் கான்குவரிங் தி பிசிக்கல் டெத், பாடி வில் டை, பட் அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த ஜீவனுக்கு என்ன கிடையாது, மரணம் இல்லைங்கிறது அது பெரிய தத்துவார்த்தமான விஷயங்கள். பட் அந்த விஷயங்களை குறித்து நாம் இங்க பார்க்கல. இங்க நம்ம பார்க்கக்கூடியது நம்பிக்கையினுடைய ஒரு விஷயம். கடைசியில் அவர்கள் தெய்வத்தை நம்பி என்ன பண்றார்கள் அப்படின்னு நின்ன உடனே பகவான் பிரத்யக்ஷமை வரதக அஸ்மி இது, உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அந்த வரத்தை என்னிடம் கேளுங்கள்னு பகவான் கேட்கிறார். கேட்ட உடனே என்ன ஆகுது, அவர் சொல்றார், மரித்திருக்கக்கூடிய என்னுடைய குழந்தைய வந்து நீங்கள் உயிர் பெற செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னோன்னா பகவான் என்ன பண்றார், ததாஸ்துன்னு சொல்லிட்டு இறந்த அந்த குழந்தைக்கு வந்து உயிரை கொடுத்துட்டார். See, this is the rarest event that has occurred. So there is a possibility also, but then that is also directly connected to the destiny of that child also. இப்போ நாம வந்து இதே மாதிரி கதைகள் எல்லாம் நிறைய நாம இதே மகாபாரதத்திலே மார்க்கண்டேயனுடைய சரித்திரங்களை எல்லாம் பார்த்திருக்கிறோம். ஆனா இறந்த பிறகு அவர்கள் உயிர் பிழைக்கவில்லை, மரணத்தை வென்றார்கள்னு சத்தியவானுடைய சரித்திரத்தை எல்லாம் நாம பார்த்திருக்கிறோம். இங்க இறந்த குழந்தையே ஒருத்தர் பிழைக்க வைத்தார். இந்த அரிஷ்ட நேமியினுடைய சரித்திரங்கள் எல்லாம் கூட நம்ம வனப்பருவத்துல ஞாபகம் இருக்கணும். உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் அரிஷ்ட நேமியினுடைய அந்த அரிஷ்ட நேமி ஒருத்தரை வந்து பிழைக்க வைக்கிறாரு அப்படி, அதெல்லாம் கூட நாம பார்த்தோம். கடைசியில் அவர்கள் எல்லோரும் சங்கரரை வந்து பகவானை நமஸ்கரித்து கொண்டு அந்த உயிர் பிழைத்த அந்த குழந்தையோடு அவர்கள் எல்லோரும் புறப்பட்டு சென்றார்கள். See, this is a simple story. What is the moral behind that story? அதை வந்து ஒரு ஸ்லோகத்துல அழகாக சொல்லியிருக்கின்றது. ஆனால் இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் சாத்தியமான விவாதம் பண்ணிட்டே இருக்கிறத விட, see, the importance is given here for human effort. அப்படி மனிதனுடைய முயற்சிக்கு வந்து ஒரு உதாரணத்தை கொடுத்திருக்கிறார்கள். இன் ஜெனரல் மனிதனால் வந்து மாற்ற முடியாதது எதுவுமே கிடையாது. இஃப் ஹியூமன் பீயிங் வில்ஸ், அப்படி மனிதனிடத்துல வந்து ஒரு வில் பவர் இருந்தால் மனிதனால் மாற்ற முடியாதது எதுவுமே இல்லை, மனிதனால் வந்து புரட்டி போட முடியாததுன்னு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. See, anything is possible.
அந்த ஹியூமன் எஃபர்ட் இருந்தால் எவ்ரி திங் இஸ் பாசிபிள். இஃப் தட் எஃபர்ட் இஸ் பேக்டு பை சம் கைண்ட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் அண்ட் தெர் இஸ் ஏர்னஸ்ட்னஸ், இந்த ரெண்டு இருக்கணும் அப்படி. நாட் ஜஸ்ட் புட்டிங் ஃபோர்த் எஃபர்ட் மட்டும் இல்லை, behind that effort there must be some righteousness and there must be some earnestness should be there. In that case ஜெயிக்க முடியாததை கூட வெல்ல முடியாததை கூட வென்று விடலாம் அப்படிங்கிற. அதனால இந்த உலகத்துல மாற்றவே முடியாதது எது அப்படின்னா மரணம் ஒண்ணுதான். அதனால்தான் மரணத்தை உதாரணமாக வைத்துக்கொண்டு மனிதன் முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்னு சொல்கின்றார்கள். அதனால்தான் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மைவருத்த கூலி தரும்னு ஒரு பாட்டே இருக்கிறத திருக்குறள்ல கூட சொல்றார்களா இல்லையா? முயற்சியினுடைய சிறப்பை எல்லாம் சொல்லும் பொழுது கூட சொல்றதுக்கு என்ன காரணம், ஏன் மரணத்தை உதாரணமாக எடுக்கின்றார்கள்னா மரணம் ஒன்றுதான் மாற்றவே முடியாது. அப்ப மாற்ற முடியாத ஒன்றை கூட என்ன பண்ண முடியும் அப்படின்னா மனிதன் முயற்சி செய்தால். ஸோ திஸ் இஸ் ஆல்வேஸ் அ டிபேட். ஃபேட் வர்சஸ் ஃப்ரீ வில்னு ஒன்று எப்பொழுதுமே இருக்கும் அப்படின்னு. ஒன்று விதி, இன்னொன்று மனிதனுடைய முயற்சி. இப்ப விதி பெரிதா மனிதனுடைய முயற்சி பெரிதான்னு எப்படி நம்ம பட்டிமன்றம் போட்டுட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படி. Fate is not in our hand, please understand it. That which is not in our hand, about that we need not worry. எது நம்மளுடைய கைகளில் இல்லையோ, if everything is ordained by fate, then that is not in our hand. Then why we should worry about it? அப்ப அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. வாட் இஸ் இன் அவர் ஹேண்ட் அட் பிரசன்ட்? நம்மளுடைய கைகளில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா நம்மளுடைய கைகளில் இருக்கக்கூடிய தெர் இஸ் ஒன்லி எஃபர்ட், முயற்சி மட்டும்தான் நம்மளுடைய கைகளில் இருக்கின்றது அப்படின்னு. அப்ப இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் பிலீவிங் இன் திஸ் தியரி ஆஃப் ஃபேட், அதுவாட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும், கர்மா தியரி இருக்கு, விதியினுடைய தியரி எல்லாம் இருக்கு, அதெல்லாம் இருக்கட்டும். ஆஸ் எ ஹியூமன் பீயிங் அப்படி you sincerely, as I told honestly, you just put forth the effort. Then you see that இப்ப நாம விதி விதி விதின்னு சொல்றோமே, அதெல்லாம் என்ன? அந்த விதியெல்லாம் ஏதோ ஆகாயத்திலிருந்து வந்ததா? இல்லையே, ஏற்கனவே நாம செய்த முயற்சியினுடைய பலன் தானே விதி. இந்த பாஸ்ட்ல நாம என்னெல்லாம் முயற்சி செய்தோமோ இல்ல முயற்சி செய்யாமல் இருந்தோமோ அப்படி ரெண்டு விஷயம் தானே. So what we call it as fate is also nothing but human effort only. மனிதனுடைய முயற்சிகள் தான் பின்னாடி என்ன ஆறுது அப்படின்னா விதியாக மாறுகின்றது. அப்படிங்கும் பொழுது மனிதன் என்ன பண்ணலாம்? முயற்சி செய்யணுங்கிறதுக்காக இந்த மரணத்தை என்ன பண்றார்கள்? ஒரு உதாரணமாக நமக்கு கொடுத்து எதையுமே மாற்றவே முடியாது அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. இப்ப நம்ம இடத்துலயே ஒரு குணம் இருக்கின்றது. நாமளே யூ ஷுட் நாட் ஜஸ்ட் செட்டில் டவுன். என்னிடத்துல இருக்கக்கூடிய காமத்தை மாற்றவே முடியாது, என்னிடத்துல இருக்கக்கூடிய குரோதத்தை மாற்றவே முடியாது. டோன்ட் ஜஸ்ட் கிவ் அப், டோன்ட் ஜஸ்ட் கிவ் அப், ஜஸ்ட் ட்ரை, கீப் ட்ரையிங். நாம என்ன பண்ணணும் அப்படின்னா முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு ஒரு அழகான ஸ்லோகம் இதுல இந்த ஸ்லோகம் தான் இதனுடைய மாறல். இந்த மாதிரி ஸ்லோகங்களை எல்லாம் வேற எந்த ஒரு புத்தகங்களையும் நம்ம பார்க்கவே முடியாது. சச் a பியூட்டிஃபுல் ஸ்லோகம் பாருங்க. அனிர்வேதேன தீர்கேன நிச்சயேன த்ருவேண ச தேவதேவ பிரசாதாச்ச க்ஷிப்ரம் பலமவாப்யதே அப்படின்னா, இது எவ்வாறு மனிதன் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அவன் பலனை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் என்னென்ன சாத்தியக்கூறுகள், வாட் ஆர் ஆல் தி பாசிபிலிட்டி டு get a right kind of results. First, அனிர்வேதேன தீர்கேன, இந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. அனிர்வேதம் மீன்ஸ் த்ரூ பர்சிஸ்டன்ட் ஹோப்ஃபுல்னஸ். தீர்கேன பர்சிஸ்டன்ட், அனிர்வேதேன தீர்கேன த்ரூ பர்சிஸ்டன்ட் ஹோப்ஃபுல்னஸ். நிச்சயேன, the second one is with firm resolution. துருவேன ச, நிச்சயேன firm, துருவேனச்ச அப்படின்னா ரெசல்யூஷன்ஸ். நிச்சயம்னா ரெசல்யூஷன், துருவம்னா ஃபர்ம் அப்படி. தேர்ஃபோர் த்ரூ பர்சிஸ்டன்ட் ஹோப்ஃபுல்னஸ் அண்ட் ஃபர்ம் ரெசல்யூஷன், தேவதேவ பிரசாதாச்ச அண்ட் தி கிரேஸ் ஆஃப் தி காட். இஃப் தீஸ் த்ரீ திங்ஸ் ஆர் தேர், க்ஷிப்ரம் பலம் அவாப்யதே. த ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஒன்ஸ் ஆக்ட் ஆர் obtained without any delay. எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் ஒரு மனிதனிடத்தில் அப்படி இடைவிடாத முயற்சி. இரண்டாவது என்ன இருக்கிறது? ஒரு நிச்சய புத்தி. நிச்சய புத்தி.
மூன்றாவதாக இறைவனுடைய அருள். இந்த மூன்றும் இருந்தால் அவனுடைய முயற்சி எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் பலனை கொடுக்கும். Therefore, 3 things are emphasized here. ஏன்னா உயிர் பிழைக்கிறது, மரணத்தை வென்றோமா இல்லையாங்கிறது இல்லை. Why don't we make an attempt? ஸோ இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் என்ன பண்ணணும் அப்படின்னு நாம முயற்சி செய்ய வேண்டும். இதே மாதிரி இந்த அனிர்வேத கரம்ங்கிறது சமஸ்கிருதத்துல இட் இஸ் அ பியூட்டிஃபுல் வேர்டு. நாட் ஜஸ்ட் கிவிங் அப் தட் ஈஸிலி. எதையுமே முடியாதுன்னு நாம என்ன பண்ணக்கூடாது, விட்டுடக்கூடாது. இதே மாதிரி ஒரு ஸ்லோகம் ராமாயணத்துல கூட உண்டு. ஆக்சுவலி சுந்தரகாண்டத்துல இதே மாதிரி ஒரு ஸ்லோகம் வரும். ஆஞ்சநேய சுவாமியே சீதையை எல்லா இடத்துலயும் தேடி 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 பார்த்துட்டு கடைசியில் என்ன பண்ண, சீதை கிடைக்கலன்னு உடனே he himself get dejected, he gets depressed. சரி, நிர்வேதம்னா டிப்ரெஷன். இன்னைக்கு பிக்கஸ்ட் டிசீஸ் இதுதான் அப்படின்னா. இந்த பீப்புள் ஈஸிலி கெட் டிஜெக்டட், பீப்புள் ஈஸிலி கெட் டிப்ரெஸ்ட். தட் இஸ் நத்திங் டு டூ வித் ஏஜ். ஏதோ வயசாக தான் டிப்ரெஷன் வரும், டிஜெக்ஷன் வரும்ன்றலாம் அவசியம் இல்லை அப்படின்னு. ஈவன் யங் பீப்புள் ஆல்சோ கெட் டிஜெக்டட் ஆர் டிப்ரெஸ்ட். நிர்வேதம். அனிர்வேதம்னு என்ன அர்த்தம் அப்படின்னு, நாட் கெட்டிங் டிப்ரெஸ்ட். ஈவன் ஆஞ்சநேயருக்கே டிப்ரெஷன் வந்ததான். இப்போ ஹூஆர் நம்மெல்லாம் ஏமாத்துறோம் அப்படின்னா, அப்போ ஆஞ்சநேயருக்கு அன்பார்ச்சுனேட்லி அங்கே மோட்டிவேட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை அப்படி. அதனால தான் செல்ஃப் மோட்டிவேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நான் கூட நிறைய தடவை சொல்லியிருக்கேன். தேர் ஆர் சிச்சுவேஷனல் மோட்டிவேஷன், இன்ஸ்பைரேஷனல் மோட்டிவேஷன், இதெல்லாம் இருக்கு. சம்படி கேன் இன்ஸ்பயர் அண்ட் மோட்டிவேட் யூ, சம் சுச்சுவேஷன் கேன் மோட்டிவேட் யூ. பட் எப்போவுமே இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கோ எப்பவும் நம்ம மோட்டிவேட் ஆகிறதுக்கு ஒரு சுச்சுவேஷன்லாம் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. தி மோட்டிவேஷன் ஷுட் கம் ஃப்ரம் வித்தின் ஒன் செல்ஃப். இப்போ கூட நான் பேசிகிட்டே இருக்கும்போது நான் எப்போ எதிர்க்க பார்ப்பேன், இங்கே உட்காந்து படிச்சுட்டே இருந்தா ஒரு புறா ஜன்னல்கிட்ட உட்காந்துட்டே இருக்கும் அப்படின்னு. இங்கே ஒரு அழகான ஒரு சின்ன ஒரு மரம் இருக்கு அப்படின்னு. அது அந்த மரத்துல இருந்து ஒரு சின்ன ஒரு இலையை பறிக்கிறதுக்கு இட் இஸ் ஹேப்பனிங் ரைட் நவ். ஐ எம் சீயிங் திஸ் பாஸ்ட் 3 days கான்ஸ்டன்ட்லி அப்படின்னு. கொஞ்சம் இந்த கேமராவை திருப்பினா உங்களாலே பார்க்க முடியும். அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அந்த இலை கொஞ்சம் அது ஒரு தென்னை மரம் மாதிரியான ஒரு மரம். அது தென்னை மரம் இல்லை, இந்த ஃபேன்சி இது ஒன்று பெருசாக வளர்ப்பாங்களே வீட்டுக்கு முன்னாடி. அதனுடைய இலை பார்த்தா ரொம்ப நீளமாக இருக்கும். அது கொஞ்சம் இழுக்கும், ஆனால் அது ஃபுல்லாக வராது, அது கொஞ்சம் கட்டே இருக்கும். பட் ஒரு 10 தடவை அது இங்கே வரும் அப்படி. கடைசி அந்த ஃபுல்லாக அந்த இலையை இழுக்கிற வரைக்கும் அந்த புறா முயற்சியை விடாது. நான் இங்கே உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்னு. ஒரு சின்ன புறாவுக்கு அது கூடு கட்டுறதுக்கு எடுத்துட்டு போகும் போல இருக்கு. அது பார்த்தா அது ஒரு சின்ன இலையா இருந்து டக்குன்னு கொத்திட்டு எடுத்துட்டு போயிடலாம். இது கொஞ்சம் ஒரு இந்த தென்னங்கீத்த மாதிரி நீளமா இருக்கிறதால என்ன ஆகும், அது கொஞ்சம் கொத்தும், அது கொஞ்சம் தான் வரும் அப்படின்னு. பட் ஜஸ்ட் டு டேக் ஒன் லென்த்தி பீஸ் ஃப்ரம் தட் ட்ரீ, இட் புட்ஸ் ஃபார் சோ மச் எஃபர்ட். தென் அப்ப இந்த டிப்ரெஷனுங்கிறது எல்லாருக்கும் இல்லை, முடியாதுங்கிறது எல்லாருக்கும் இல்லை. ஏன் இட் இஸ் பாசிபிள். ஆஞ்சநேயருக்கே இது வந்தது. அப்ப ஆஞ்சநேயரே சொல்வார், ஸ்லோகம் அனிர்வேத ஸ்ரீயோ மூலம். இந்த அனிர்வேதம்ங்கிறது நாட் ஜஸ்ட் கிவிங் அப், அதுதான் என்ன ஸ்ரீயோ மூலம்னா இட் இஸ் அ ரூட் ஃபார் ஆல் ப்ராஸ்பரிட்டி. அனிர்வேத பரம் சுகம். அனிர்வேதனா திஸ் பர்சிஸ்டன்ட் எஃபர்ட் is a root for all happiness also. Anirvedohi sadatam sarva artheshu pravartakaha. Sarva artheshu na in all our undertakings pravartakaha. See, the real motivating factor ங்கிறது என்ன அப்படின்னா, not just giving up that easily. எதையும் சுலபமாக விட்டு விடாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா, just keep trying. So what? Even if it doesn't happen also, நம்ம முயற்சி செய்தோம்னு ஒரு பெருமை இருக்குமா இல்லையா அப்படின்னு. எந்த ஒரு முயற்சியுமே செய்யாமல் ஒரு விஷயத்தை விடுறதை விட முயற்சி செய்து அது நடக்கலனாலும் கூட என்ன இல்லை, ஒரு தோஷம் கிடையாது அப்படி. ஆனா நம்ம முயற்சியே செய்யாமல் இருக்கிறதெல்லாம் எல்லா தோஷங்களும் இருக்கிறதே தவிர, தென் வி ஷுட் கீப் ட்ரைங். அது ஸ்பிரிச்சுவல் பார்த்தா இருந்தா என்ன, மெட்டீரியல் பார்த்தா இருந்தா என்ன அர்த்தம். இப்போ இத்தனை வருஷம் நம்ம ஒரு 5-6 வருஷம் அந்த மகாபாரதம் பார்த்துட்டே இருக்கோம். அது ஏதோ முயற்சி செய்து பேசிகிட்டே இருக்கிறதால தான் சாந்தி பருவம் வரைக்கும் வந்திருக்கிறோம். If you have not taken this effort, we would not have studied at least this much of Mahabharata. இவ்வளோ மகாபாரதம் கூட நம்மளால படித்திருக்க முடியாது.
அதனால இங்க மரணத்தை வென்றோமா, வெல்ல முடியுமா, முடியாதாங்கிறதெல்லாம் டிபேட்டில் இதெல்லாம் வந்து நடந்துதான் இல்லை. மாறல் என்ன அப்படின்னா, மரணமாகவே இருந்தாலும் கூட மனிதன் வந்து அதை வெல்வதற்கு அதை அவன் முயற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. இது மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு விசேஷத்தன்மை. விசேஷத்தன்மை. அதனால டோன்ட் ஜஸ்ட் கிவ் அப். கீதையிலே ஒரு ஸ்லோகம் இருக்கிறதா இல்லையா? ஊர்துவம் கச்சந்தி சத்வஸ்தாக. நான் நிறைய தடவை சொல்வேன். அப் வித்தவுட் கிவிங் அப்னு கூட நம்ம பண்ணோம் ஒரு தடவை. ஜஸ்ட் அப் 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 வித்தவுட் கிவிங் அப். ஊர்துவம் கச்சந்தி சத்வஸ்தாக. இந்த சாத்விக் பீப்புள் தே ஆல்வேஸ் கோ அப் அப் அப். மத்திய திஷ்டந்தி ராஜசாக அப்படி. இந்த ராஜச குணமுடையவர்கள் என்ன பண்ணுவார்கள்? அப்படியே திருஷங்க மாதிரி என்ன பண்ணுவார்கள்? நடுவிலே நின்றுடுவார்கள். ஐயோ, அதோ கச்சந்தி தாமசாக அப்படின்னு. தாமச குணமுடையவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னு கீழே போய் விடுவார்கள். அதை சொல்றது தான் இந்த அழகான ஒரு அத்தியாயம். பாரு, ஒரு நரி, கழுகு, இந்த கதையெல்லாம் சொல்லி நமக்கு என்ன பண்றார்கள் அப்படின்னா முயற்சியினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு சொல்லிட்டார்கள். இன்னும் அடுத்து பாருங்க. தென் அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி ஒண்ணு கேட்கிறார் 154வது அத்தியாயத்துல. ஒரு மனிதனுக்கு ரொம்ப விவேகம் இல்லை. இப்ப விவேகம் இல்லைங்கிறது ஒரு பெரிய குற்றம் ஒன்றும் கிடையாது. அப்படி ஓகே, விவேகம் இல்லைன்னு என்ன? அந்த மனிதன் பலகீனனாகவும் இருக்கின்றான் அப்படின்னு. He is not that strong also. A person who is devoid of any intelligence, at the same time he is weak also. இருந்தாலும் கூட, பட் அவனிடத்துல என்ன இருக்கு? தற்புகழ்ச்சி மட்டும் அதிகமாக இருக்கு, அகங்காரம் மட்டும் அதிகமாக இருக்கிறது. விவேகம் இல்லைன்னாலும் பரவாயில்ல, இன்னும் பலம் இல்லைன்னாலும் பரவாயில்ல, மனிதர்களிடத்துல அகங்காரத்திற்கு ஒரு குறைச்சலும் கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் தன்னை காட்டிலும் அதிக விவேகமுடையவர்கள், பலமுடையவர்களிடத்தில் விரோதம் செய்து கொண்டால் என்ன ஆகும்? அவன் என்ன எப்படி செய்து கொள்ள வேண்டும்? அவனுக்கு என்ன ஆகும்? என்ன? இட் இஸ் டிபிக்கலி எ கிங் இஸ் ஆஸ்கிங். ஒரு ராஜா கேட்கிறார், தான் பலகீனனாக இருந்து கொண்டு, விவேகம் இல்லாமல் இருந்து கொண்டு, அகங்காரத்தினாலும் தற்புகழ்ச்சியினாலும் விவேகமும் பலமும் உடைய ஒருவனுடன் விரோதம் செய்து கொண்டு அவன் அழிக்க வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் கதை. அப்படி சிம்பிளா இது என்ன, இதுக்கு வந்து டைட்டில் கொடுக்கணும்னா நோ யுவர் லிமிட்ஸ்னு சொல்லிடுவோம். அப்படி ஸோ நம்மளுடைய லிமிட்ஸ் என்ன? இப்போ போன இதில் தான் முயற்சி செய்யணும்னு சொல்லியிருக்கிறது. அப்படின்னு நாம முயற்சி செய்துட்டே இருக்கணும். அட் தி சேம் டைம் when we put forth efforts also, we should know our limits also. We should not just cross our limits. See, within your limits we should keep putting forth efforts slowly and steadily. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, we should just expand our horizon. அப்படியே இல்லாமல் ஒரு முயற்சியுமே செய்யாமல் அகங்காரத்தினால் தாம் பிறரை காட்டிலும் அறிவுடையவர்களாக வலிமையுடையவர்களாக இருந்தோம் என்றால் அது நம்மையே எவ்வாறு அழிக்கும்னு சொல்றதுக்கு இன்னொரு கதை சொல்றாரு. புரியுதா இல்லையா? therefore we should also know our limits and we should not overestimate ourselves also. At the same time we should not underestimate other people also. See, இதெல்லாம் வந்து சம்டைம் இந்த முயற்சிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, it gives sometime over confidence also. Sometime confidence leads to arrogance also. இந்த நம்பிக்கையே மனிதர்களுக்கு என்ன கொடுக்கும்? இந்த கான்ஃபிடன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அவர்களுக்கு ஒரு விதமான அகங்காரத்தையும் கொடுக்கும். நான் எப்பவும் சொல்வேன், பிட்வீன் கான்ஃபிடன்ஸ் அண்ட் அரகன்ஸ் தெர் இஸ் ஒன்லி தின் லைன். மனிதர்களுடைய அகங்காரத்திற்கும் நம்பிக்கைக்கு நடுவில் என்ன இருக்குது? ஒரு சின்ன கோடு தான் இருக்குது, சின்ன இடைவெளி தான் இருக்குது. அப்ப சொல்லும் பொழுது என்ன பண்றாரு, என்ன பண்ணணும் அப்படின்னு உடனே அதுக்கு ஒரு கதை சொல்றாரு. அதுக்கும் ஒரு கதை இருக்கு, நான் சொல்றேன். முன்பு ஒரு காலத்துல இமயமலையினுடைய அடிவாரத்துல ஒரு பெரிய இலவ மரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப பெரிய இலவ மரம். அது சாதாரண மரம் கிடையாது. இட்ஸ் a huge tree. இமேஜின் பண்ணியே பார்க்க முடியாது, அவ்வளோ பெரிய மரம். அதனுடைய அடியில வந்து எவ்வளோ பெரிய பெரிய விலங்குகள் எல்லாம் வந்து என்ன பண்ணுமா, ஓய்வு எடுத்துக்கொண்டு சென்று கொண்டே இருக்குமாம். அப்படி ஒரு பெரிய இலவ மரம் வந்து இமயமலையில இருந்தது. ஒரு தடவை நாரதர் இப்படி பூலோகத்துல சஞ்சரித்து கொண்டே இருக்கும்போது இந்த இலவ மரத்திற்கு கிட்ட வர்றாரு. அந்த இலவ மரத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அப்பா, இது சாதாரண மரமாக இல்லையே, இவ்வளவு பெரிய மரமாக வளர்ந்து
இன்னும் விருத்தி அடைந்திருக்கிற உன்னுடைய மரத்தின் மேலே பார்த்த நிறைய பறவைகள் எல்லாம் வாழ்கின்றது. மரத்தினுடைய கீழே பார்த்த நிறைய விலங்குகளுக்கெல்லாம் கூட நிழல் கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கின்றது அப்படி. தேவலோகத்துல கூட நான் இப்படி ஒரு மரத்தை பார்க்கிறதே இல்லை. உன்னுடைய நிழல், இந்த மரம் கொடுக்கக்கூடிய நிழல் இருக்கே, இது வந்து தேவலோகத்தை விட சுகமாக இருக்கிறது. பேசாம நானும் இங்கேயே செட்டில் ஆயிடலாமான்னு பார்க்கிறேன்னு அந்த இலவ மரத்தை பார்த்து கேட்டுட்டு, ஹவு இஸ் இட் பாசிபிள்? இவ்வளவு நாள் நீ உன்னை பார்த்த உன்னுடைய வயதும் வந்து ரொம்ப வயதான மரமாக இருக்கிறது. ஒரு இலை கூட உதிரல. இது என்ன காரணம்? ஒருவேளை உனக்கு வாயு பகவான் வந்து நெருங்கிய நண்பரான்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா. ஏன்னா வாயு எல்லாவற்றையும் என்ன பண்ணிடும்? நான் பார்க்கிறேன் இங்க எவ்வளவோ மரங்கள் எல்லாம் முறிஞ்சு போய் கிடக்கிறது, வீழ்ந்து போய் கிடக்கின்றது. ஆனா உனக்கு உன்னுடைய மரத்துல இருந்து ஒரு இலை கூட கீழே உதிரலையே. அப்போ ஐ திங்க் உனக்கு வந்து வாயு பகவான் வந்து உனக்கு நண்பனாக இருக்க வேண்டும். அதனால தான் யூ ஆர் அன்டச்டு பை தி விண்ட் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு உடனே ஒரு கர்வம். அந்த இலவ மரத்துக்கு உடனே என்ன கர்வமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. வாயு எனக்கு நண்பனும் கிடையாது. வாயு பகவான் எனக்கு வந்து உறவினரும் கிடையாது. என்னுடைய வலிமையில் 18ல் ஒரு பங்கு கூட வாயு பகவானுக்கு கிடையாது அப்படின்னு. 18ல் ஒரு பங்கு கூட வாயு பகவானுக்கு கிடையாது. அந்த வாயு பகவானுக்கு என்னை பார்த்த ஒரு பயம். ஒருவேளை இந்த பக்கம் வந்தோன்னே என்ன பண்ணோம்? காற்றடிக்க போய் இந்த இந்த மரத்தை நம்மளால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு என்ன உண்டு? அதுக்கு ஒரு பயம். அதனால வாயு பகவான் என்ன பண்றதுல இந்த பக்கம் வர்றதே கிடையாது. அவனுக்கு ஏதாவது ஏதோ என் அருகில் வந்தால் என்னிடம் தோத்துடுவோமோ அல்லது அவனுடைய வலிமைக்கு ஏதாவது பங்கம் வந்துடுமோன்னு வர்றதில்லைன்னு இது வாட்டு எவ்வளவு சொல்ல முடியுமோ தன்னுடைய பெருமையை யாராவது கேட்கறதுக்கு மட்டும் இருந்தாங்கன்னு வைங்க, நம்ம பெருமையை சொல்லிகிட்டே இருப்போமா இல்லையா? அந்த இலவ மரம் சொல்லிகிட்டே இருந்தோடனே நாரதர் பார்த்து சொல்றார், இவ்வளவு தற்புகழ்ச்சியோட பேசுற, ஏன்னா சம்டைம் பீப்புள் ஆர் ரியலி இன்டெலிஜென்ட், சம்டைம் தே லுக் பியூட்டிஃபுல் ஆல்சோ. பார்க்கறதுக்கு ஜனங்க அழகாகவும் இருப்பார்கள், ரொம்ப அறிவுள்ளவர்களாகவும் இருப்பார்கள், நோ டவுட். பட் ஒரு மனிதனுக்கு அழகும் அறிவுமே வந்து அவனுடைய தற்புகழ்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடாது அப்படி. அதை தான் சொல்றார். இருந்தாலும் அப்பா நீ பெரிய மரம் தான், எல்லாருக்கும் இடம் கொடுக்கிற, இருந்தாலும் உன்னுடைய தற்புகழ்ச்சியை கேட்டு சிரிக்கிறதா அலறதான்னு எனக்கு தெரியவே இல்லை. யாரை யாரோட ஒப்பிட்டு பார்க்கிற? உன்னை பார்த்து வாயு பகவானுக்கு பயமா? இதோ தேவர்கள்லேயே இந்திரனை காட்டிலும் யமனை காட்டிலும் குபேரனை காட்டிலும் அதிக வலிமை உடையவர்கள் வந்து வாயு பகவான். அதை தான் நம்ம ஆஞ்சநேயருடைய கதையிலேயே பார்த்தோமா இல்லையா? இன்னும் வாயு பகவான் அப்படி இருக்கும் பொழுது நீ வாயுனுடைய வலிமையை வந்து நீ உண்மையிலேயே அறியல போல இருக்கு. ஏன்னா வாயு உன்னை அழிக்கிறதுக்கு வாயுக்கு ஒரு செகண்ட் கூட ஆகாது. இவ்வளவு தற்புகழ்ச்சி உனக்கு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோபமா என்ன பண்றாரு? நாரதர் அங்கிருந்து புறப்பட்டு சும்மா இருக்க மாட்டாரா இல்லையா? நேர வாயு பகவான் இடத்துல போய் என்ன பண்றாரு அப்படின்னு, இப்படி ஒரு இலவ மரம் ஒண்ணு இருக்கு, அது ரொம்ப தற்புகழ்ச்சியோட என்ன பண்றது? வாயுனால கூட என்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி, உண்மையிலேயே உன்னால கூடவா அந்த மரத்தை சாய்க்க முடியல அப்படின்னு போய் கேட்ட உடனே அந்த வாய் இப்படி ஒரு இலவ மரம் இருக்கிறதா நம்மளுடைய ஜூரிடிக்ஷன்ல எங்கேயும் நம்ம பார்க்கவே இல்லையே அப்படின்னு நினைச்சிருக்கோம். அது உடனே சரி அந்த இலவ மரத்தை பார்க்கலான்னு போய் வாயு என்ன பண்றது? வந்து அந்த இலவ மரத்தை பார்க்கிறது. பார்த்துட்டு சொல்றது, ஓ நீதானே அந்த மரம், நீ சாதாரண மரம் இல்லையே, நீ வந்து இந்த மரத்தினுடைய நிழல்ல தான் ஒரு முறை பிரம்மதேவரே பூலோகத்திற்கு வந்திருக்கும் போது இந்த மரத்தினுடைய நிழல்ல கொஞ்ச நேரம் இளைப்பாறினாருங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன், நீ பிரம்மதேவருக்கே நிழல் கொடுத்தேங்கிறதால உன் மீது தயை கூர்ந்து நான் இத்தனை நாட்கள் வந்து என்னுடைய வலிமையை உன்னிடத்தில் காட்டாமல் இருந்திருக்கின்றேன். இருந்தாலும் உனக்கு வந்து இவ்வளவு தற்புகழ்ச்சி கூடாதுன்னு சொன்ன உடனே சரி அப்போவாது அது கொஞ்சம் இறங்கி வரணுமா இல்லையா அப்படின்னு. ஆனா இலவ மரம் சொல்றத வாயு பகவானை பார்த்து, எனக்கு உன்னை பார்த்தீங்களா ஒன்றும் பயம் கிடையாது, உன்னுடைய கோபம் வந்து என்னை ஒன்றும் செய்யாது, உன்னை காட்டு அது நிஜமாவே நினைச்சுட்டு இருக்கு. சில சமயம் நம்ம என்ன பண்ணுவோம், நாமே நினைச்சுப்போம் அவ்வளவுதான். இட் இஸ் ஆல் ஒன்லி அவர் இமேஜினேஷன் அப்படி. சி யார் நம்மளுக்கு ஒண்ணுமே நடக்கலைன்னா நம்ம என்ன நினைச்சிருப்போம்? நாம எல்லாரை காட்டிலும் ரொம்ப வலிமையானவர்கள்னு நினைத்து கொண்டே இருப்போம். நினைக்கிறோம் இல்லையா? 5 வருஷம் ஆட்சி புரிஞ்சிட்டோம்னா கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா அடுத்த வருஷமும் 5 வருஷம் ஓட்டு போட்டு நம்மளை தேர்ந்தெடுத்துவார்கள்னு இது பேசுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி அன்லெஸ் வி ஆர் டெஸ்டட், ரியலி வென் இஃப் வி ஆர் நாட் டெஸ்டட் we will not know our weakness, we will not know our strength. Suppose if you think that you are very strong, understand that you are not tested by the nature. நமக்கு இன்னும் என்ன பண்றது? நம்ம வந்து இயற்கை நம்மளை இன்னும் பரீட்சித்து பார்க்கவில்லை. நாம ஏதோ ரொம்ப
பலவான்கள்னு நினைத்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவேளை நம்ம ரொம்ப பலவீனர்கள்னு நாம நினைத்து கொண்டிருந்தோம் என்றால் இன்னும் நாம முயற்சி செய்யலன்னு நினைச்சிருக்கணும். இந்த 2 விஷயம் தான். நாம ரொம்ப பலவான்கள்னு நினைத்து கொண்டோம்னா we should only understand that we are not tested by others. If you think that you are so weak, then we should understand that we have not put forth proper effort. அதுக்கு தான் இந்த அத்தியாயங்கள் எல்லாம் இவ்வளவு சொல்றாரு. இவ்வளவு சொன்ன உடனே அந்த அந்த மரம் திருப்பி தான் என்ன நினைக்கிறது, தான் உண்மையிலேயே வாயுவை காட்டிலும் ரொம்ப வலிமையான மரம் அதுவே நினைச்சுட்டே இருக்கிறது. See, there are certain opinions about us, what we have. It is only our opinion, please understand. It is not others' opinion. Okay. So sometimes it is better to take others' opinions also. அதனால மற்றவர்களுடைய கருத்து என்னங்கிறதை நாம கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இருப்பார்கள் அல்ல சிலர் எல்லாமே தெரிந்தவர்கள் மாதிரி பேசக்கூடியவர்கள், எல்லாமே தெரிந்த மாதிரி நடந்து கொள்றவர்கள், தனக்கு இணையாக தெரிந்தவர்கள் யாரும் இல்லைன்னு. Sometimes this is all a kind of an arrogance. We should understand. அப்ப அந்த வாயு அந்த இலவ மரத்தை ஒரே ஒரு தடவை கடைசியா ஒரு தடவை பரிதாபமா பார்த்ததான் அப்படின்னா, சரி உனக்கு கூட ஒரு கடைசி நாள் வந்துடுது. இருந்தாலும் கூட ராமர் சொன்னாரா இல்லையா, இன்று போய் நாளை வான்னு ராவணனை பார்த்து சொல்றார். அதே மாதிரி உனக்கு ஒரு 24 மணி நேரம் உனக்கு டைம் தரேன். ஐ வில் கிவ் யூ 24 hours டைம். ஐ டோன்ட் வாண்ட் டு டெஸ்ட்ராய் யூ இம்மீடியட்லி. என்ன, நாளைக்கு நான் இதே நேரத்துல வர்றேன், அதற்குள்ள உன்னுடைய மனம் மாறி இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன், வாயு ஒரு டயத்தை கொடுத்துட்டு என்ன பண்றேன், ஆல்வேஸ் நேச்சர் கிவ்ஸ் அஸ் டைம். குருதேவ் சொல்வார் அப்படி, லாங் ரோப் இஸ் கிவன். ஒரு நீளமான ரோப் நமக்கு கொடுத்துட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல எப்பவாவது 20 வயசுல மாறலன்னா 40 வயசுலயாவது மாறணும், 40 வயசுல மாறலன்னா 60 வயசுலயாவது என்ன பண்ண, எங்கேயோ ஒரு இடத்துல that individuality has to go. That pride, anger, all these qualities somewhere என்ன ஆகணும் அப்படின்னா we should consciously we should shed. அதெல்லாம் நாமளே என்ன பண்ணணும், நாமளே விடுறதுக்கு முயற்சி செய்யணும். அதர்வைஸ் wherever we go we create problem. We are experts in that. அப்ப எங்க போனாலும் நம்ம என்ன பண்ணோம், எந்த இடத்துல போனாலும் நம்ம பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே இருப்போம். அப்புறம் அந்த வாயு போன உடனே இந்த இலவ மரம் கொஞ்சம் ஸ்டார்டட் திங்கிங். நாரதர் சொன்னது சரிதான், நாரதர் இடத்துல நம்ம இப்படி பேசியிருக்க கூடாது, நாம பொய்யாகவே நாம ரொம்ப வலிமை உள்ளவர்கள் நினைச்சிட்டு நாம சுயதம்பட்டம் அடிச்சுட்டே இருந்துட்டோம். இப்ப நாளைக்கு வாயு பகவான் என்ன பண்ணணும், மொத்தமா நம்மளை பங்கப்படுத்த போறான் அப்படின்னா, முதல் ரீல்ஸ் நாளைக்கு முதல் ரீல்ஸா என்ன வரும் அப்படின்னா, நம்மளை அவமானப்படுத்தி என்ன பண்ணிட்டோம், முழு பங்கம். அதனால இப்படி வாயு மேல அவமானப்படுறதுக்கு பதிலாக அதை என்ன நினைச்சா, அந்த இலவமரம் உடனே நினைச்சு தன்னை தானே என்ன பண்றா, தன்னுடைய ஒவ்வொரு கிளைகளை, தன்னுடைய மரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தழைகளை அப்படி எல்லாவற்றையும் என்ன பண்றதா அப்படின்னா தானே கீழே தள்ளி கொண்டதான். தானே பாரு, தன்னை தானே என்ன பண்றது, ஏன்னா அது வாயு கையில் அவமானப்படுறதை விட தானே என்ன பண்ணுங்க, இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் செல்ஃப் சூசைடல் ஆக்ட் ஒன்லி. பட் தென் தற்புகழ்ச்சிங்கிறது அதற்கு சமமானதுன்னு நமக்கு சொல்ல வர்றது அப்படி. தற்புகழ்ச்சி உடையவர்கள் தன்னை தானே மாய்த்து கொள்வதற்கு அடையாளங்கிறத சொல்றது வந்துதான். மறுநாள் காலையில் அதே மாதிரி வாயு பகவான் என்ன பண்ணாரு, வேகமா அந்த காட்டுல வீசிண்டே வரும்பொழுது பார்த்தா ஆச்சரியமா அங்க என்ன பண்றாரு, மொட்டையா என்ன பண்றதான் ஒரு மரம் நின்று கொண்டே இருந்ததாம். உடனே வாயு பகவான் அந்த இலவ மரத்தை பார்த்து கேட்கிறார், உன்னுடைய கிளைகளை நீயே எல்லாவற்றையும் ஒடித்து கொண்டு இப்படி மொட்டை மரமா நிக்கிறிய, இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லு. வேற ஒன்றும் இல்லை, உன்னுடைய வாய்க்கொழுப்பு அப்படியே இருக்கிறது ஒரு ஸ்லோகம். அதனாலதான் இட் இஸ் பெட்டர் டு அப்சர்வ் சைலன்ஸ். ரொம்ப பேசாம இருக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா we should know how to talk with measured words. ஒன்னா பேசாம இருக்கிறது நல்லது, இல்லைன்னா எப்படி அளந்து பேசணுங்கிறது நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா நமக்கு பேச தெரியணும். இல்லைன்னா என்ன ஆகும், நுழலும் தன் வாயினால் கெடும்னு சொல்வார்கள். ஒவ்வொரு மனிதன்
தன்னை அடித்துக் கொள்வது தன்னுடைய நாவினால், தன்னுடைய வார்த்தைகளினாலே என்னாகும், அழுத்துக் கொள்கின்றான்னு. இப்படி இந்த இலவ மரம் போல் ஒரு மனிதன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, ஒன் ஷுட் நோ ஒன்ஸ் ஓன் லிமிட். தட் அட் த சேம் டைம் we should respect everybody. ஸோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் நாம் மதிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இது தற்புகழ்ச்சி, கர்வம் என இதனுடைய விளைவுகள் எல்லாம் பற்றி சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு கதை. புரியுறது அதெல்லாம்? அடுத்து 158வது அத்தியாயத்துல இட் இஸ் அபவுட் சின், பாபத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்கிறார். யுதிஷ்டிரர் கேட்கிறார் பார். பாபஸ்ய யததிஷ்டானம் யதப் பாபம் பிரவர்த்ததே இச்சாம்யஹம் ஸ்ரோத்தும் தத்வேன பரதர்ஷபஹ. பாபஸ்ய யத் அதிஷ்டானம், அதிஷ்டானம்னு ரூட் காஸ். மனிதர்களுடைய பாபங்களுக்கெல்லாம் எது ஆதாரமாக, அதிஷ்டானம்னு ஆதாரம், எது ஆதாரமாக இருக்கின்றது? எத பாபம் பிரவர்த்ததே அப்படி. See, the sin sprouts from where அப்படி. இந்த பாபம் என்பது எதிலிருந்து முளைக்கின்றது, அப்படி எதிலிருந்து தோன்றுகின்றது. ஆகவே இந்த பாப்பத்தை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றார். சிம்பிளான ஒரு விஷயம் சொல்றார். ஏகோ லோப மகாகிராகோ லோபாத் பாபம் பிரவர்த்ததே. சிம்பிள் பாருங்க. See, பர்சனல் லைஃப்ல கூட there are so many causes for sin. ஒரு மனிதனுடைய பாபத்திற்கு எவ்வளவோ காரணங்கள் எல்லாம் இருக்கிறது. இங்க ஒரு சின்ன காரணத்தை சொல்றார். லோபாத் பாபம் பிரவர்த்ததே. புரியுறதா? லோபம்னா என்ன அர்த்தம்? லோப இஸ் கிரீட். சின் arises out of greed. அதனால ஏகோ லோபக, there is only one cause. See, man is extremely greedy. It can be for money, it can be for anything, name, fame, எதுவோ ஒன்று. ஜென்ரலி என்ன இருக்கு? there is a greed. ஏகோ லோப. மகாகிராக, மகாகிராகன்னு அர்த்தம், அது முதலே காட்டிலும் என்னது? வலிமையானது, விழுங்கக்கூடியது. லோபாத் பாபம் பிரவர்த்ததே. லோபத்திலிருந்து தான் என்ன ஆகுது? இஃப் மேன் இஸ் கிரீடி he will do anything. There is a beautiful sloka. லோபாத் क्रोध பிரபவதி லோபாத் காம பிரவர்த்ததே லோபாத் மோகஸ்ச மாயாஸ்ச மானஸ்தம்ப பராசுதா. See, all these are born out of only lobha. Lobat krodha, out of greed comes extreme anger, prabhavati. Lobat kama pravartate. Out of greed only desire also comes. காமமும் குரோதமும் எதிலிருந்து வருகின்றது அப்படின்னா லோபத்திலிருந்து வருகிறது. இந்த மூணு பற்றியும் பகவத்கீதையில் நம்ம நிறைய பார்த்துருக்கிறோம். ஏன்னா திரிவிதம் நரகசிய துவாரம்னு சொல்வார். நரகத்திற்கு 3 துவாரங்கள் இருக்கிறதுன்னு சொல்வார். ஒன்று காமம், இன்னொன்று குரோதம், மூணாவது லோபம். பட் இந்த காமமும் குரோதமும் எதிலிருந்து உற்பத்தி ஆகின்றது என்றால் லோபத்திலிருந்து உற்பத்தி ஆகின்றது. கிரீடு. ஆல்வேஸ் வாண்டிங் மோர் 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 மோர், இன்னும் நிறைய வேணும், இன்னும் நிறைய வேணுங்கிற அந்த டிசைர். லோபாத் மோகஸ்ச, அவுட் ஆஃப் கிரீட் கம்ஸ் டெல்யூஷன். மாயா, அதே மாதிரி மானக ஸ்தம்பக பராசுதா, எல்லாம் மானம் மரியாதை இதெல்லாம் எதுல இருந்து வர்றது அப்படின்னு எல்லாமே லோபத்திலிருந்து வருகின்றது அப்படின்னு சொல்லி இப்படி நிறைய ஸ்லோகங்கள். ஆக்சுவலி இந்த அத்தியாயத்துல நீங்க இந்த லோபத்தை பற்றி பார்க்கணும். 35 ஸ்லோகம் இருக்குது. இந்த 35 ஸ்லோகத்திலையும் he talks about greed. அதே நேரத்தில் not only he talks about greed, how great people first they give up only this greed. மாமனிதர்கள், சான்றோர்கள், நல்ல சாதுக்கள் முதலில் எதை விடுகின்றார்கள் அப்படின்னா இந்த லோபத்தை விடுகின்றார்கள் அப்படின்னு சொல்லி லோபத்தை விட்ட சான்றோர்களை பற்றி. So therefore see, these are all simple teaching. இது ஒன்றும் பின்பற்ற முடியாததற்கு ஒண்ணுமே இல்லை. இப்பவே நம்ம ஒரு அதிகாரத்திற்கு வந்துட்டா ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு slowly there is a desire. In that we pour some ghee. தென் ஏதாவது அது வளர வளர அதே மாதிரி ஆசைதான் என்ன ஆகுது அப்படின்னா இட் பிகம்ஸ் கிரீட். ஏ நஹ்ருஷ்யந்தி லோபேஷு ந லாபேஷு வியதயந்தி ச. ஏ நஹ்ருஷ்யந்தி லாபேஷு
நாலாபேஷு வதந்தி ச நிர்மமோ நிரகங்காரக சத்வஸ்தா சமதர்ஷினக. ரொம்ப அழகான ஸ்லோகம். சாதுக்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஏன ருஷ்யந்தி லாபாக, ஒருவேளை லாபம் கிடைத்தாலும் அதிகமாக சந்தோஷப்படவும் மாட்டார்கள். ந அலாபேஷு வெதயந்திச்ச, அதே நேரத்தில் நஷ்டம் வந்தால் அதை குறித்து அவர்கள் வருந்தவும் மாட்டார்கள். நிர்மம, எப்பொழுதும் என்னுடையது என்ற எண்ணமோ, நிரகங்காரக, நான் என்ற எண்ணமோ இல்லாது, சத்வஸ்தாக, எப்பொழுதும் சத்துவ குணத்திலே இருந்து, சமதர்ஷினாக, இந்த சமதர்ஷியில நம்ம கீதையில பார்த்துட்டோம், எப்பொழுதும் சமப்பார்வை உடையவர்கள். இஸ் கால்ட் விஷன் ஆஃப் ஈக்வானிமிட்டி. எல்லாவற்றையும் எப்படி பார்க்க வேண்டும் அப்படின்னா சமப்பார்வையோடு பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றார், அப்படி இருக்க வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் one should not come under the clutches of this greed. இந்த கிரீடில் வரக்கூடாது. ந தனார்த்தம் யசோர்த்தம் வா தர்மக தேஷாம் யுதிஷ்டிர அவசியம் காரியம் எத்தியவ ஷரீரஸ்ய கிரியாஸ்ததா. பியூட்டிஃபுல் ஸ்லோகா. ந தனார்த்தம், செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்பதற்காகவோ, யசார்த்தம், பெயரை அடைய வேண்டும், புகழை அடைய வேண்டும் என்பதற்காக, தர்மக தேஷாம் யுதிஷ்டிரக, அவர்கள் ஒரு பொழுதும் தர்மத்தை செல்வத்திற்காகவோ பெயருக்காகவோ புகழுக்காகவோ பயன்படுத்தியதே கிடையாது. அவசியம் காரியம் இத்தியேவ, இது என்னால் செய்ய வேண்டிய காரியம், அந்த காரியத்தை கருதுன்னு அவர்கள் தர்மத்தை பின்பற்றினார்களே தவிர தர்மத்தினால் பயனுண்டு, தர்மத்தினால் பலன் உண்டுன்னு அவர்கள் செய்தது கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக இதுல என்ன சொல்றார் இந்த அத்தியாயத்துல பாபத்தை பற்றி சொல்றார். சிம்பிள். பாபத்திற்கு காரணம் என்ன? ஒன்லி லோபம், எக்ஸ்ட்ரீம் கிரீட். அதனால்தான் தெர் இஸ் சம்திங் கால்ட் தானம்னே ஒன்று வச்சார்கள். ஏன் தானம்னு ஒன்று வச்சாருன்னு, we are asked to just give. We are asked to part with what we have. கொடுக்க 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 தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த கிரீட் எல்லாம் போகும். கிரீடுங்கிறது டு டேக் தி மேக்சிமம் ஃப்ரம் தி சொசைட்டி. தானம்ங்கிறது என்ன அப்படின்னா நம்மளால எவ்வளவு முடியுமோ என்ன பண்றோம், கொடுக்கறதுக்கு. வென் யூ கிவ் தட் வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எந்த எதிர்பார்ப்பு, அது ஞானமாக கூட இருக்கலாம், அறிவாக கூட இருக்கலாம், எதையுமே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுத்தால் என்ன ஆகும், then that greediness will go. அது போயிடும். கிளியர்? இது ஸோ அடுத்த ஸ்லோகம் இப்படி நிறைய தர்மங்களாக தான் இருக்கும் அப்படின்னு. சம்டைம் தர்மா மே நாட் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். தர்ம விஷயங்கள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்காது, பெருசா கேட்கறதுக்கு எப்படி இருக்காது அப்படின்னு, அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்காது. அப்படி இப்போ மொபைல் ஃபோனே வச்சு நோண்டிகிட்டே இருக்கோம், அதில் என்ன தர்ம விஷயங்களே பார்த்துட்டே இருக்கிறோம் அப்படின்னா. இல்லை, தர்மம் எப்பொழுதும் சுவாரஸ்யமாக இருக்குது. உட்காந்து ஒரு 2-4-5 மணி நேரம் தொடர்ந்து மகாபாரதம் உட்காந்து படிங்க ஸ்லோகங்களை, உங்களுக்கு தெரிய முடியும். இட் இஸ் நாட் தட் ஈஸி டு சிட் அண்ட் ரீட் மகாபாரதா, பிகாஸ் இதெல்லாம் தர்ம விஷயங்களும் சொல்லிகிட்டே இருக்கும். அதனால அதுக்கு கூட ஒரு ருச்சி வேணும். தர்ம விஷயங்களுக்கு கூட ஒரு ருச்சி இருந்தால்தான் இதையெல்லாம் நமக்கு படிக்க முடியும். தென் அலோன் யூ வில் அப்ரிஷியேட் இட் ஆல்சோ. அப்போதான் நமக்கு இதில் மகாபாரதத்துலலாம் என்ன சொல்றார்கள், இவ்வளவு உபதேசங்களை எல்லாம், எவ்வளவு உபதேசங்கள், இது எவ்வளவு உபதேசங்கள் இதுல பீஷ்மர் சொல்றாருப்பா. அடுத்து ஒன்று சொல்றேன், இன்னும் ஒண்ணு பார்ப்போம், அதையும் பார்ப்போம். திஸ் இஸ் ஆல்சோ குவைட் இன்ட்ரெஸ்டிங். அகங்காரம்னா என்னன்னு பார்த்துட்டோம், பாப்பம்னா என்னன்னு பார்த்துட்டோம், முயற்சின்னா என்னன்னு பார்த்தோம். இன்னைக்கு பார்த்ததுதான் முதல்ல முயற்சியை பார்த்தோம். அடுத்ததாக தற்புகழ்ச்சினாலே அகங்காரத்தினாலே என்ன ஆறுதுன்னு பார்த்தோம். மூன்றாவது மனிதனுக்கு லோபம் வந்தால் அதனால்தான் எல்லா பாப்பமும், லோபத்திலிருந்து தான் எல்லா அனர்த்தங்களும் விளைகின்றதுன்னு பார்த்தோம். அடுத்து 4வது 159வது அத்தியாயத்துல பீஷ்மர் எப்படி சளைக்காம கேள்வி கேட்கிறார் பாருங்க. அது எப்படி கேள்வியெல்லாம் கேட்கிறார் பார்த்தீர்களா? நோ, ஹி இஸ் ஆஸ்கிங் அனதர் கொஸ்டின். அனர்த்தானாம் அதிஷ்டானம் உக்த லோபோ பிதாமக அஜ்ஞான பிவை தாத ஸ்ரோத்தமிச்சாமி தத்வதக. இதுல நீங்க நிறைய தடவை கேட்டுட்டீங்க இந்த கேள்வியெல்லாம். எல்லாமே பாருங்க, ஸ்ரோத்தம் இச்சாமி தத்துவத்தகன்னு சொல்வார். ஸ்ரோத்தம் இச்சாமின்னு ஐ டிசைர் டு லிசன். ரெண்டாவது என்ன சொல், தத்துவத்தக ஸ்ரோத்தம் இச்சாமின்னு அர்த்தம். நாட் ஜஸ்ட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு லிசன் ஃபார் டைம் பீயிங். இல்லை, தத்துவத்தக மீன்ஸ்
அதனுடைய உட்பொருளோடு இவற்றையெல்லாம் கேட்பதற்கு நான் ஆசைப்படுகின்றேன். ஐ எம் நாட் ஜஸ்ட் மியர் லிசனர். So I am a committed listener. A person merely listening with commitment is totally different. Just listening doesn't, bring any transformation. But then when you read, when you reflect, if there is a commitment, whatever you read, it will not forsake you. நீங்க படிக்கிறதோ கேட்கிற விஷயங்களோ ஒரு நல்ல கமிட்மெண்ட்டோட நம்ம அதை செய்தோம்னா அது நம்மை ஒரு பொழுதும் கைவிடாது. அதனால்தான் ஸ்ரோத்துமிச்சாமி தத்துவத்தக, ஸ்ரோத்துமிச்சாமி எவ்வளவு தடவை சொல்றாரு பாரு. அதான் சொல்ல, அனர்த்தானாம் அதிஷ்டானம் உக்தக லோப பிதாமக. அனர்த்தங்களுக்கெல்லாம் அதிஷ்டானம் என்ன? லோபம்ங்கிறத நம்ம ஏற்கனவே விரிவாக பார்த்து விட்டோம். அஜ்ஞானம் அப்படி வை தாத்த ஸ்ரோத்துமிச்சாமி தத்துவத்தை. நவ் ஐ வாண்டட் டு நோ அபவுட் இக்னோரன்ஸ் இன் டெப்த். அதனால அறியாமையை குறித்து, அஜ்ஞானத்தை குறித்து நான் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அது சொல்றாரு. அது எல்லாருக்கும் ஃபேவரட் சப்ஜெக்ட் தான் அது. ஸோ அஜ்ஞானத்தை பற்றி சொல்றாரு பாருங்க. பீஷ்மர் சொல்றார், கரோதி பாபம் யோஜ்ஞானாத் ந ஆத்மனோ வேத்தி சக்ஷயம் பிரத்வேஷ்டி சாது விருத்தான்ச்ச சலோகஸ்யைதி வாச்சியதாம். பியூட்டிஃபுல் ஸ்லோகம். கரோதி பாபம் யக அஜ்ஞானாத். மனிதர்கள் பாபங்களை எல்லாம் செய்யறது வந்து அஜ்ஞானத்தினாலதான். லோபம் கூட மனிதனுக்கு எதனால? why he is greedy? The greed is also due to ignorance only. கரோதி பாபம் யக அஜ்ஞானாத் ந ஆத்மனக வேத்திக்ஷ சயம். அவன் தன்னுடைய அழிவை தானே அறியாமல் இருக்கின்றான். புரியுதா? பிரத்வேஷ்டி சாது விருத்தான்ச்ச. அஜ்ஞானத்தில் இருப்பவர் நல்லோர்களுடைய நடத்தையை அவன் வெறுக்கின்றான். நல்லவர்களை வெறுக்கின்றான், நல்லவர்களுடைய நடத்தையை வெறுப்பவனாக இருக்கின்றான். ச லோகஸ் எய்தி வாச்சியதாம். இவ்வாறாக கடைசியில் இந்த உலகில் நிந்திக்கப்பட்டவனாக வாழ்கின்றான். Actually, the world will disown him. Such people are not owned by the world. The world just disowns them. Those who are ignorant, they are always, disowned by the world. அதனால அதுக்கு என்ன காரணம்? யுதிஷ்டிரர் கேட்கிறார், அஜ்ஞானத்திற்கு பிரவருத்தியினுடைய காரணம் என்ன? அதனுடைய இருப்பிற்கான காரணம் என்ன? அஜ்ஞானம் வளர்வதற்கு காரணம் என்ன? அஜ்ஞானம் நாசமடைகிறதுக்கு காரணம் என்னன்னு என்ன பண்றார்? நிறைய கேள்வி கேட்கிறார். ஸோ தேர் ஆர் ஒன்லி ஜஸ்ட் பதில் பார்த்தீங்கன்னா, the entire ignorance is shortlisted by பீஷ்மாச்சாரிய in 14 ஸ்லோகாஸ். இந்த அத்தியாயத்துல வந்து ஒரு 14 ஸ்லோகம் இருக்கு. இந்த 14 ஸ்லோகத்திலையும் அஜ்ஞானத்துடைய பிரவருத்தி, அதனுடைய ஸ்தானம், அதனுடைய விருத்தி, அதனுடைய க்ஷயம் எல்லாமே ரொம்ப அழகாக 14 ஸ்லோகங்கள்ல சொல்லியிருக்கிறாரு. நான் இப்போ 14 ஸ்லோகம் சொல்ல போறது இல்லை. ஐ எம் ஜஸ்ட் ஓன்லி கிவிங் யூ sample from each chapter. But then sit and study. See, I have been studying this. I have been studying. Very interesting. ரெண்டு ஸ்லோகம் அஜ்ஞானத்தினுடைய காரணம் என்னங்கிறத பார்ப்போம். ராகத்வேஷஸ்ததா மோகம் ஹர்ஷ சோகோபிமானிதா காமக்ரோதஸ்ச தர்பஸ்ச தந்திரீ சாலஸ்யமேவச இச்சாத்வேஷஸ்ததத்தாபஹ பரவருத்தி உபதாபிதா அஜ்ஞானமேதத் நிர்திஷ்டம் பாபானாம் சைவயா கிரியாஹ. சரி, ரெண்டே ஸ்லோகத்துல சொல்லிட்டார். அஜ்ஞானம் ஏதத் நிர்திஷ்டம். This is established. Great people established this as ignorance. இதை தான் என்ன பண்ணியிருக்கிறார்கள்? அஜ்ஞானம்னு பெரியவர்கள் இதை ஊர்ஜிதமாக சொல்லியிருக்கின்றார்கள். கன்ஃபார்ம்டு. எதெல்லாம் அப்படின்னு இதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் இல்லைன்னா நீங்க பெரிய நாமெல்லாம் ஞானிகள் தான். இது யாரிடத்தில் இல்லையோ இதெல்லாம் வந்து ஞானிகள். ஜஸ்ட் நல்லா மேக்கப் பண்றதால, கோட் சூட் போடுறதால என்ன ஆகாதுன்னா, போட்டிருக்கேன்னு அதனாலலாம் என்ன ஆகாது அப்படின்னு அஜ்ஞானம் எல்லாம் போகாது. அப்படி we should get rid of all these qualities. ராக, துவேஷ, மோக, ஹர்ஷ, சோக, ஷோக, அபிமானிதா, காம, குரோத, தர்ப்ப, தந்திரி,
ஆலசிய, இச்சா, துவேஷ, தாப, பரவிருத்தி, உபாயிதா, பாபானம் சேவ யாக்கிரியதா அப்படின்னு 16 விஷயம் சொல்றாரு. ஆல் புட் டுகெதர் இஸ் கால்ட் ignorance. 16. இதெல்லாம் ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாமே. ராகத்வேஷம் தெரியும். இன்னும் எக்ஸ்ட்ரீம் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். மோகக, மோகன்னா மூடத்தாட், டெல்யூஷன். ஹர்ஷக அப்படின்னு எக்ஸ்ட்ரீம் ஜாய் அப்படி ஒரே அடி எதுக்கு எடுத்தாலும் என்ன பண்றது, குதிக்கிறது அப்படி மேலையும் கீழையும் குதிக்கிறது. அடுத்த நிமிஷம் என்ன ஷோகக அப்படின்னு என்ன தலையை தொங்க போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறது அப்படி. அபிமானிதா, அபிமானிதான்னு என்ன அர்த்தம், நான் 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 எங்க எங்க வேணாலும் என்ன இருக்கும், நான் நான் நான். அப்ப காமக்ரோதங்கள் மேல இருக்கிறது வந்து ராகத்வேஷங்கிறது வேற. அது வெளியில ராகத்வேஷம் வெளி விஷயங்கள்ல இருக்கக்கூடியது, மனிதர்கள் மீது இருக்கும். காமக்ரோதங்கள்ங்கிறது என்ன இருக்கு, அது உள்ள இருந்தே வரக்கூடியது அப்படி. காமமும் குரோதமும் உள்ள இருந்து வரக்கூடியது. தர்ப்ப, தர்ப்பம்னா என்ன அர்த்தம், கர்வம் தான். தந்திரி, தந்திரினாலும் இட் இஸ் ஆல்சோ a kind of a laziness தான். தந்திரி, தந்திரி மீன்ஸ் ஆக்சுவலி போஸ்ட்போனிங் எவ்ரிதிங், எல்லாவற்றையும் காலம் தாழ்த்தி செய்யறது. ஆலசியம் ஏவச்ச, அதை பத்தி சொல்லவே வேண்டாம், லேசினஸ். இச்சாத்வேஷ, ஏன்னா இச்சாத்வேஷம் விருப்பு வெறுப்புகள் தான். தத்தா தாபக, எப்ப பார்த்தாலும் என்ன இருக்கும், ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் தாபம். தாபம்னா தெரியுமா அப்படின்னு, பொறாமை கூட ஒரு விதமான தாபம் தான். பரவிருத்தி, உபதாபிதா அப்படின்னு. இப்ப யாருக்காவது நல்ல பரவிருத்தின்னு அடுத்தவர்கள் வளர்ந்தார்கள், அதை பார்த்து என்ன பண்றது, அதை பார்த்து வருத்தம் அடைகிறது, கவலைப்படுறது. இதெல்லாம் அஜ்ஞானம் ஏதத் நிர்திஷ்டம். அலாங் வித் பாபானாம் யா கிரியாக, எந்தெந்த காரியங்களை செய்தால் அதனால் பாப்பம் விளைகின்றதோ அது எல்லாம் சேர்த்து என்ன சொல்றார், ஆல் புட் டுகெதர் இஸ் கால்ட் அஜ்ஞானம். இதெல்லாம் அஜ்ஞானம். தட் மீன்ஸ் வாட், இதெல்லாம் வச்சு கொண்டாடக்கூடாதுன்னு சொல்றாரு. ஸ்லோலி வி ஷுட் என்ன பண்ண, வி ஷுட் ட்ரை டு கெட் ரிட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ். திஸ் இஸ் எனஃப். இன்னைக்கு வந்து நம்ம முயற்சியை பார்த்தோம், தற்புகழ்ச்சி அகங்காரத்தை பற்றி பார்த்தோம். மூணாவதாக என்ன பார்த்தோம் அப்படின்னு, லோபம் பற்றி பார்த்தோம். நான்காவதாக என்ன பண்றோம், அஜ்ஞானத்தை பற்றி பார்த்தோம். யுதிஷ்டிரர் அதோடு நிற்கல. அடுத்து இன்னும் தர்மத்தினுடைய சூக்ஷ்மங்களை எல்லாம், தர்மத்தினுடைய நுட்பங்களை எல்லாம் இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன் அப்படின்னு உடனே இன்னும் பீஷ்மர் சொல்றார், ஐ வில் டெல் யூ ஆல்சோ. அதையும் சொல்றார், வாட் இட் இஸ் தட் வி வில் see next week. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.